சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப போலீஸ் வந்து சத்யாவ ரேகாங்கிற பொண்ண நீ கடத்திட்டதுக்காக உன்னைய அரெஸ்ட் பண்றேன். ஒழுங்க மரியாதையா சொல்லு. எங்க கடத்தி வச்சிருக்க? அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டு போய் லாக்அப்ல வச்சு சும்மா சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம சத்யாவோட அம்மா மீனாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல, மீனா உடனே முத்துக்கிட்ட சொல்லி, "பாத்தீங்களா நான் இதுக்கு தான் சொன்னேன். இப்ப பாருங்க" அப்படின்னு சொல்ல, உடனே மீனா, நம்ம முத்து, நம்ம சீதா எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஆனா லாக்அப்ல வச்சு சத்யாவ அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற அருண் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசி பார்க்குறாங்க. ஆனா அருண் தான் இப்பல்லாம் சப்போர்ட் பண்றது இல்லையா? அதனால வந்து பாத்தீங்கன்னா, அவன் வேணும்னே பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி அருண் சப்போர்ட் பண்ணவே இல்ல. இப்ப அடுத்த கட்டமா வந்து என்ன செய்யறது? இப்ப ரேகா இங்க சென்னைக்கு வந்துட்டாளா? அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி வந்துட்டா எங்க மறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, மீனா நான் போய் வந்து பேசி பார்த்துட்டு வரேன். போய் அங்க நோட்டமிட்டுட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க. ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பார்க்குறாங்க. அப்ப இந்த சிந்தாமணியும், ரேகாவோட அப்பாவும் சேர்ந்து பேசுறத நம்ம மீனா பார்த்துடுறாங்க. ஆனா அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது மீனா கேட்கல. இப்ப சிந்தாமணி பேசிட்டு வெளிய வரும்போது போய் மறைஞ்சுக்கிறாங்க. ஆனா சிந்தாமணி எனக்கு தெரிஞ்சு மீனாவ பார்த்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வீட்ல இருக்கிற ரேகாவ கண்டிப்பா வேற எங்கேயாச்சும் ஷிஃப்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்ப மீனா எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரேகா வீட்ல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்ப இத வச்சு எப்படியாச்சும் ரேகாவ கண்டுபிடிச்சு குடுத்தா சத்யாவ விட்டுருவாங்க இல்லையா? அதுதான் பிளானு. அதே நேரத்துல இங்க முத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்கம் டாக்ஸ் ஆபிசர் இவங்களெல்லாம் கொண்டு வந்து அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி எப்படியாச்சும் காப்பாத்த முடியுமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்னதான் நடக்க போகுதுன்னு.